அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். இப்போ வந்து நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். மீன் குழம்பு எல்லோரும் வைக்கிறது தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணிக்கிடலாம் வாங்க. மீன் குழம்பு மசாலா வந்து நானே வீட்டில் ரெடி பண்ண மசாலா தான். மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் வந்து தக்காளி எடுக்க போகிறேன். தக்காளி வந்து எப்போவுமே வந்து நல்லா பழுத்த தக்காளியாக வச்சுக்கணும். நான் நேத்திக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து இறால் பிரியாணி பண்ணேன். நான் அந்த வீடியோ விளாக் கூட போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி முறை மீன் வாங்கிட்டு வந்தாங்க அம்மா. சரி இன்றைக்கி முறை மீன் குழம்பு வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். மீன் மசாலா பொடி வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோவில், நானே பண்ணதான். அது இந்த வீடியோவில் போட்டேன்னா முன்னாடி என்னோடய வீடியோ வந்து உங்ககிட்ட நான் அந்த கதை சொல்லியிருப்பேன். என்னோடய வீடியோ நான் ஏற்கனவே ஒரு சேனல் வச்சுருந்தேன், சலாமா மைண்ட் வாய்ஸ்னு. அந்த சேனல் வந்து மொபைல் வந்து ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதில் வந்து அந்த சேனல் போயிடுச்சு. போனதும் நான் என்னால் ஐடி திரும்ப பார்த்து எடுக்க முடியல. அதனால திரும்ப ஒரு சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. இப்போ எனக்கு வந்து கம்மி தான். இப்போ நான் ஆஸ் யூசுவல் வந்து மீன் குழம்புக்கு எப்படி வெங்காயம் தக்காளி கட் பண்ணணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கிட்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கி வச்சுட்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நம்ம புளி கரைச்சி வச்சுக்கணும். ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் வந்து புளி எடுத்தால் போதும். ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் புளி எடுத்துக்கோங்க. எப்போவுமே மீன் குழம்புக்கு நல்லா கலர் வெள்ளை புளியாக தான் இருக்கணும். வெள்ளை புளினா கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும். புளி ரொம்ப கருப்பாக இருக்கக்கூடாது. கருப்பாக இருக்கிற புளியில் வந்து மீன் குழம்பு வச்சா அது வந்து டேஸ்ட் எனக்கு அது பிடிக்காது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. நான் எப்போவுமே வெள்ளை புளி தான் வாங்குவேன். அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலாவில் கொஞ்சம் எடுத்து புளி தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு, அடுப்பு எப்போவுமே லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். எப்போவுமே வந்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இல்லைனா அந்த ஆயிலெல்லாம் ரொம்ப சூடாகி மீன் குழம்பு கருகிற மாதிரி கருகின வாடை வந்துடும். அதனால் மீன் குழம்புக்கு அடுப்பை எப்போவுமே ஸ்லோவாக வச்சுக்கோங்க. வெந்தயம், பெருஞ்சீரகம் அது போட்டு ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. எப்போவுமே நான் பாட்டிலில் வச்சுப்பேன். வெந்தயமும் பெருஞ்சீரகம் சேர்த்து வச்சுப்பேன் மீன் குழம்புக்குன்னே. நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வெங்காயத்தை எடுத்து தாளிச்சிக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன் வறுவலாக இருந்தால் போதும், ரொம்ப வந்து கருகிடக்கூடாது, அப்புறம் ஸ்மெல் அடிக்கும். பொன் வறுவலாக லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு இருக்கும்போதே ஆயிலெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. அந்தந்த இடத்துல அந்தந்த பொருளை வச்சுருவேன். ஆயில் மசாலாலாம் எடுத்தோன்னா அங்கங்கே வச்சுட்டு வந்துடுவேன் அதுக்கடையில். இப்போ வந்து நம்ம வந்து தாளிப்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ அதில் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் பாதி தக்காளி எடுத்து நம்ம வச்சுருந்த புளி மசாலா கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும். பிசைஞ்சு விட்டுட்டு அடுத்து மசாலாவை எடுத்து எண்ணெயில் போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் மசாலா பெரட்டி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து மீன் குழம்பு தாளிப்பில் வந்து தாளிச்சிக்கணும். பாருங்கள் தாளிக்கிறேன், இந்த மாதிரி தாளிச்சிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், அடுப்பு வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் அடுப்பு எரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதக்கணும். தக்காளி வந்து மசியணும், அந்தளவுக்கு வதக்கணும். எங்கெங்க இப்போ உள்ள தக்காளியெல்லாம் மசியவே மாட்டேங்குது, ரொம்ப ரஃப்பாக தான் இருக்குது. நம்மளாம் வந்து ட்ரை பண்ணியாவது கரண்டி வச்சு கொத்தி விட்டு மசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மசாலா வந்து வதங்கினதுக்கப்புறம் மீன் குழம்பு கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஊற்றிடணும். ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சமாக முருங்கைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்காய். ஹஸ்பண்ட் முருங்கைக்காய் தான் விரும்புவாங்க. அப்புறம் வந்து உப்பு போட்டுக்கணும். உப்பு வந்து நான் எப்போவுமே வந்து மீன் குழம்பு ஐட்டம் இதுக்கு எல்லாமே கல் உப்பு தான் போடுவேன். எனக்கு கரெக்டாக தெரியும் இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு. அது மாதிரி கரெக்டாக நான் என் கையை வச்சுட்டு போட்டுருவேன். கல் உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து குழம்பு கொதிக்கிற வரைக்கும் மூடி வைக்கணும். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, இதாங்க முரல் மீன். உங்களுக்கு முரல் மீன், எங்கள் ஊரில் முரல் மீன்னு சொல்லுவோம். நீங்கள்லாம் எப்படி, சில பேர் இப்படி வேறு மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னு சொல்லுங்கள். மீன் குழம்பு வச்சு கொதிச்சிட்ருக்குது. இன்னும் மீன் போடலை. லோ ஃப்ளேம்லேயே கொதிச்சா தான் அந்த மீன் குழம்புக்கு டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இப்போ வந்து கொதிச்சிருச்சு. மீனை எடுத்து ஒன்று ஒன்றா குழம்புக்குள்ளே போட்டுற வேண்டியது தான். அந்த பக்கம் சலாமா கத்திகிட்டே இருக்கு. அவங்களுக்கு கேட்குதா? பட்டுக்குட்டி பேசிகிட்ருக்காங்க. அவங்க பாட்டுக்கு என்ன வாயில் வருதோ பேசிகிட்ருக்காங்க. எங்கிட்ட வந்து டிவி வேறு ஓடிட்டுருக்குது.
ஓகே. மீன் குழம்புல மீனை போட்டாச்சு. போட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக கொதிக்க விடணும். மீன் வாங்கியில் 2 இறால் கிடந்துச்சு. அதையும் சேர்த்தே வாங்கி சுத்தம் பண்ணி தந்தாங்க அம்மா. நான் வந்து குழம்பு வைக்கிறேன். மீன் வெந்ததும் அப்புறம் மீன் குழம்புல 2 பூண்டு, ஒரு 2, 3 பூண்டு தட்டி போட்டால் தான் இந்த முரல் மீனுக்கு நல்லாயிருக்கும். கேஸ்லாம் இல்லை. இந்த முரல் மீனுக்கு இந்த மாதிரி கேஸ்லாம் வராது. பூண்டு தட்டி போட்டு குழம்ப வந்து இறக்கும்போது பூண்டு தட்டி போட்டால் தான் அந்த டேஸ்ட்டே தனிங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே அழகாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து நான் முருங்கைக்கீரை வதக்க போகிறேன். நாங்கள் முருங்கைக்கீரை வதக்குறது சில பேர் வதக்குறதுன்னு சொல்லுவாங்க, பொரியல்னு சொல்லுவாங்க. நான் வந்து முருங்கைக்கீரை வதக்க போகிறேன். முருங்கைக்கீரை பொரியலுக்கு வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். வெங்காயம் அசிசல் எப்பவும் போல் தான் தாளிப்பு, வெங்காயம் போட்டு தாளிச்சிக்க வேண்டியதான். அப்புறம் பட்டை மிளகாய் போடணும். பட்டை மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு நல்லா வதங்க விடணும். கண்ணாடி பதத்துக்கு வதங்க விட்டுறணும் வெங்காயத்தையும் மிளகாவையும். அப்புறம் இந்த முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். முருங்கைக்கீரையில் வந்து இந்த பூவெல்லாம் போட்டு சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாளாவது கீரை ஐட்டம் சேர்த்துக்கணும். எனக்கு கிடைக்கிறப்போ நான் சேர்த்துப்பேன். முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக சேர்த்துக்குவேன் வாரத்தில் ஒரு நாளாவது. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி முருங்கைக்கீரை வேகிறதுக்காக தாளித்ததுமே தண்ணி ஊற்றி ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி வதக்கணும். அப்போ வந்து நம்ம கரண்டியை வந்து பின்பக்கமாக உள்ள பக்கமாக திருப்பிட்டு அந்த பக்கம் வதக்கினா தான் நம்ம கரண்டியில் கீரை வந்து அதிகமாக ஒட்டாது. கரண்டியை வச்சு கிண்டினோன்னா கண்டிப்பாக அது ஃபுல்லாக கீரை ஃபுல்லாக அந்த கரண்டிலே ஒட்டிக்கும். பின்கம்பு அந்த ஸ்டிக்கு வச்சு கிண்டி விடுங்க. அதுக்கப்புறமா நல்லா தண்ணிலாம் வற்றி வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் துருவல் போடுங்க. தேங்காய் துருவல் போட்டு கொஞ்சம் ஒரு சின்னதாக வதக்குங்க. அந்த ஆயில் வந்து லைட்டாக வெளியே தெரிகிற மாதிரி வரும். நம்ம ஆல்ரெடி ஆயில் ஊற்றிருக்கோம்ல, அது லைட்டாக வெளியே வரும்போது அப்படி தேங்காய் துருவல் போட்டு அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு கீரை பொரியல். கீரை வதக்கியாச்சு, மீன் குழம்பும் வச்சாச்சு. வாங்க சாப்பிட்லாம். சரியா? எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். இப்போ சாப்பாடு தட்டில் போட்டேன். முருங்கைக்கீரையை வச்சாச்சு. மீன் குழம்பையும் அதில் ஊற்றி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உண்மையிலே சாப்பாடு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ஒரே ஸ்டைல்லே பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் என்னோடய ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்த்து